Hello students, so இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா force between the plates of a capacitor, which means force ரெண்டு parallel plate capacitorக்கு நடுவுல வந்து எவ்வளவு force இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். எதுக்கு சார் இத பார்த்துக்கிட்டு ஏன் அப்படினா you have positively charged plate here and negatively charged plate here. இதுதான் வந்து capacitor னு சொல்லுவோம். ரெண்டு oppositely charged conductors கொஞ்சம் displace பண்ணி வச்சிருந்தோம் அப்படினா it will be called as a capacitor அப்படினு. So இப்போ ரெண்டு சார்ஜ்மே வந்து ஆப்போசிட்டா இருக்கும்போது கண்டிப்பா ஒரு attractive force இருக்குமா? How much the magnitude of force is present inside the capacitors or between the parallel plate capacitor அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இனிஷியலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு முன்னாடி தெரியும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சு தான் ஃபோர்ஸை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளுக்கு parallel plate capacitor பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு தெரியும். ஏன்னா பை அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் லாலேயுமே வந்து we have already found out E is equal to sigma by epsilon naught between the parallel plates. பட் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறோம், ப்ளஸ் கியூக்கு சார்ஜ் பண்ணுறேன், அதே மாதிரி இன்னொரு கண்டக்டர் வந்து மைனஸ் கியூக்கு சார்ஜ் பண்ணுறேன் அண்ட் இது ரெண்டுத்தையுமே டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ டிஸ்டன்ஸில் எக்ஸ்ன்ற டிஸ்டன்ஸில் வந்து டிஸ்பிளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் மூவ் ஆகுமா, லைக் இ பாசிட்டிவ் இந்த டைரெக்ஷனில் இப்படி மூவ் ஆகும். ஃபோர்ஸோட டைரெக்ஷனும் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷனும் சேம் தானே. ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு கண்டக்டிங் ராடு இல்லைனா ஒரு பிளேட்டுக்கு மட்டும்தான் நான் வந்து எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றதை பார்க்க போகிறேன். ஸோ எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அக்கார்டிங் டு காஸ் லா E is equal to sigma by 2 epsilon naught. அடுத்து அந்த சிக்மா பை 2 எப்சிலான் நாட், சிக்மான்றது சார்ஜ் டென்சிட்டி. ஸோ சார்ஜ் டென்சிட்டி இஸ் நத்திங் பட் q by a ஃபார் 2 dimensional. ஸோ அப்போ E பாசிட்டிவ் வில் பிகம் q by 2a into எப்சிலான் நாட். இப்போ ஃபோர்ஸ் ஆன் மைனஸ் q which is nothing but இந்த பிளேட்டில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபோர்ஸ் ஆன் மைனஸ் q அப்படின்னா F is equal to minus q into E பாசிட்டிவ். ஏன் இங்கே E பாசிட்டிவ்? ஏன்னா இந்த கண்டக்டருக்கு மேலே இருக்க ஃபோர்ஸு இந்த பாசிட்டிவ் சார்ஜ்னால தான் இருக்க போகுது, ரைட்? அதனால் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு திஸ் பாசிட்டிவ் சார்ஜ் ஆன் த நெகட்டிவ் சார்ஜ் ஆஃப் திஸ் கண்டக்டர் அப்படிங்கிறத எடுத்து தான் we are finding out what is the force. So F is equal to QE for ஃபார்முலாவில் Q is minus Q here, so minus Q into E positive. So E positiveன்றது Q by 2a epsilon naught. ஸோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா Q into Q ஸ்கொயர் ஆகிடும். ஸோ minus Q square by 2a epsilon naught. Obviously it is going to be directional because minus இருக்கிறதுனால. ஸோ இதுலேருந்து நம்ம மேக்னிடியூட் மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னா this will be the magnitude of force. So this is the force across the parallel plate capacitor. The next topic is energy stored in a capacitor and energy density in the electric field. Initially I am going to take a parallel capacitor which is having a negligible distance between them. ஸோ இதுக்கு நடுவில் வந்து ரொம்ப கம்மியான டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சுருக்கேன். ஏன்ற ஒரு சார்ஜ் கண்டக்டர், பீன்ற ஒரு கண்டக்டர் ரொம்ப கிட்டக்க பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஆப்வியஸ்லி ரொம்ப கிட்டக்க இருந்துச்சுன்னா ஆப்போசிட் சார்ஜஸ் வில் கெட் அட்ராக்டட், ரைட்? ஸோ எவ்வளோ ஃபோர்ஸ் இதுக்கு நடுவில் இருக்கும்? ஆப்வியஸ்லி F is equal to Q square by 2a epsilon naught. நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச மாதிரி தான், ரைட்? நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த நெகட்டிவ் சார்ஜ் பிளேட்டை வந்து நான் கொஞ்சம் அப்படியே தள்ளிட்டு இந்த சைட் கொண்டு போகிறேன். ஸோ whenever we are moving this negatively charged plate against this attractive force, there is a work, right? So that work is found out by using W is equal to F into D. What is this D? This is nothing but the negatively charged plate is getting displaced to a distance of D from 0 condition. So அப்போ இப்போ என்ன இருக்கும், இதுக்கு அக்ராஸாக வந்து ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் which is going to be attractive and this is the force which is applied, which means the work done by us to make this conductor move is going to be equal to that of the work done between the conductors. So அப்போ இப்படி இந்த கண்டிஷனில் வந்து work done is going to be W is equal to F into D. So where F is going to be Q square by 2a epsilon naught into D. So இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியும்? Capacitance which is nothing but C is equal to epsilon naught a by D ன்னு தெரியும். அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா epsilon naught a into D. So இது அப்படியே வந்து C ஆயிடும். So the work done is going to be Q square by 2C. இந்த work done ன்றது என்ன அப்படின்னா it is nothing but the energy which is stored inside the capacitor as well. The work which is being done to move this capacitance plate is going to be the energy which is present inside the capacitance, which is nothing but the potential energy, obviously, right? So work done must be equal to the increase in the energy of the system. So எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உள்ளுக்குள்ள potential energy இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நான் ஒர்க் பண்ணணும். ஸோ அப்போனா தான் வந்து I will get the total potential energy. ஸோ எவ்வளோ எனர்ஜி இருக்கும்? work done is directly equal to the energy, potential energy. நம்ம இதை ஆல்ரெடி வந்து potential energyலுமே பார்த்தோம். Same condition. So U is equal to Q square by 2C. And we also know the formula for Q is equal to CV. And the formula நான் இங்கே substitute பண்ணேன் அப்படின்னா the potential energy can be written as, or the energy stored in a capacitor is going to be U is equal to half CV square or U is equal to Q square by 2C or U is equal to half QV.
ஸோ இந்த கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஹாவ் அ parallel plate capacitor which is having displacement of d1. ஸோ இனிஷியலாக வந்து இந்த கண்டிஷனில் ஐ வில் பி ஃபைண்டிங் அவுட் இட்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் ஆல். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு பிளேட்டை வந்து ஐ எம் கோயிங் டு டூ சம் ஒர்க் அண்ட் கோயிங் டு இன்க்ரீஸ் இட் டு அ சர்டன் டிஸ்பிளேஸ்மெண்ட் d2. அப்போ என்ன ஆகிடும், இதுக்கு நடுவில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு புது எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுமா? வை? பிகாஸ் there is a new volume here. அப்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் இப்போ சப்போஸ் இந்த ஸ்பேஸிங்கை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் த நியூ பொட்டன்ஷியல் எனர்ஜி வில் பி q square by 2a epsilon naught d2 minus d1 because this is going to be of greater size and this is going to be of lower size. So d2 minus d1 will be your displacement. So இவ்வளோ amount of work தான் வந்து we are going to perform and this amount of energy is going to store inside the capacitor. So now what we are going to do is, இப்போ புதுசாக நான் வந்து ஒரு displacement வந்திருக்குல்ல, so this one. So you are going to have a new electric field here and this new electric field will be created in the new volume. So what is the volume? It is nothing but A into d2 minus d1 is the new volume. This electric field has some energy associated with it. So now the energy stored per unit volume, which is nothing but இப்போ நான் வந்து displace பண்ணோனே the volume is getting changed, right? So அப்போ இவ்வளோ வால்யூமுக்கு எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கும், which is nothing but the new energy which is stored per unit volume. So it is going to be found out. So u is equal, small u is equal to capital U by V. So capital U என்னது, the q square by 2a epsilon naught d2 minus d1 and volume is a into d2 minus d1. So d2 minus d1 gets cancelled both in numerator and denominator and now you get a new potential energy which is going to be q square by 2a square epsilon naught. So now if I take 1 by 2 epsilon naught common, or otherwise if you are multiplying and dividing by epsilon naught, entire equation will turn like 1 by 2 epsilon naught into q by a epsilon naught whole square. இது ஏன் சார் பண்ணுறோம்? Because we are going to relate the energy with respect to the electric field. So you know electric field is q by epsilon naught a according to the Gauss law again. So E is equal to q by epsilon naught a. So அப்போ q by epsilon naught a பதிலா E substitute பண்ணிங்க அப்படின்னா E square. So this is going to be your total potential energy per unit volume of the capacitor. So U is equal to half epsilon naught E square.